நம்ம திருப்பி திருப்பி சொல்லிட்டு வந்த விஷயம் என்னன்னா, நீங்க எதிர்பார்க்கிற விதத்துல இது இருக்காது அப்படின்னு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்லேருந்து வருகின்ற செய்திகள் என்ன கூறுகின்றன, அவங்க சொல்றாங்களா, இது பாருங்க, இது நாங்க வந்து வி ஆர் ரெடி டு ரெஃப்ரைன், நாங்கள் சும்மா இருக்கோம், நீங்க அடங்கி போங்க, அடிக்காதீங்க. டேய் அதான் ஏற்கனவே அஷ்டமடா, அது போன மாசம், இது இந்த மாசம். கைப்புள்ள கதையாக தான் இருக்குது இவங்க பண்றது. கட்டத்துறை ஓங்கி ஒரு அறை விட்ட உடனே அலண்டு போயிருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், இது வந்து இதற்கு முன்னாடி நடந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டலோன் கிடையாது. இந்த தடவை வந்து பலமுனை தாக்குதல் விக்ரம். அதனால தான் வந்து பாகிஸ்தான் இப்போ அது இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு அவங்க பார்லிமெண்ட்டில் யாராவது பேசுவாங்க, அவர் வந்து பேண்ட்டில் யூரின் போயிட்டார் அப்படின்னு, அப்போ தான் நமக்கு தெரியும். கடந்த முறை அது வந்து ஒரு மிலிட்ரி சொல்யூஷன் மட்டும்தான் நம்ம இது பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து ஆல் அரவுண்டு சுத்து போட்டு அடிக்கிறோம். எந்த விதத்துலையும் அவன் தப்பிக்க முடியாத மாதிரி. இந்த வேறு தம்பி, மிலிட்ரி அப்படின்றது வந்து ஒரு பார்ட்டு தான், இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. ஃபினான்ஷியலாக அடிக்கிறோம், அதுக்கப்புறம் உங்கள் அக்ரிகல்ச்சரை அடிக்க போகிறோம், உங்கள் எக்ஸ்போர்ட்டை அடிக்க போகிறோம், உங்களுடைய வாழ்வாதாரத்தை அடித்து கொண்டு இருக்கின்றோம், எல்லாத்தையும் நாங்கள் பண்ண போகிறோம். இதனால தான் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா இனிமேல் அடிக்காது, அதான் ஏற்கனவே அஷ்டமாடா, இதுக்கு மேலே என்ன பாக்கி இருக்குது.